ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த பூஜை போடுறீங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும், காலையில் எழுந்திருக்கணும் ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க நைட்டு வர லேட் ஆகிடும், 10 மணிக்கு தான் வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் சூடாக தான் செஞ்சு கொடுப்பேன். முன்னாடி எல்லாம் செஞ்சு வைக்க மாட்டேன். அவங்க குளிச்சுட்டு உட்காந்ததுக்கப்புறம் தான் தோசை ஊற்றி கொடுப்பேன். அவங்களுக்கு தோசை தான் ரொம்ப பிடிக்கும். இட்லியை விட தோசையை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ 10 மணி ஆனாலும் 10:30 மணி ஆனாலும் அந்த டைம் தான் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நைட்டு போய் தூங்க போகிறதுக்கே 11 12 ஆகிடுது. ஆனால் மார்னிங் எழுந்தோம்னா நைட்டு வரைக்கும் ஒர்க் கரெக்டாக இருக்குது. ஆனால் எனக்கு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும்னு காலையில் எழுந்து செய்யணும்னு ஆசை தான். ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ ஸ்கூல் டைமில் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு மூஞ்சி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நேராக டிஃபனு சாப்பாடு செய்ய வந்துடுவோம். அப்பயுமே மணி 7:45 8 ஆகிடும் பசங்களை கொண்டு போய் விடுறதுக்கு. நீங்களும் எப்படி பிரம்ம முகூர்த்த பூஜை காலையில் எழுந்து குளிச்சுட்டு செய்கிறீங்க, டெய்லி செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கு மாற்றாக வேறு ஏதாவது ரெமெடி இருந்தால் சொல்லுங்கள். பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யாமல் வேறு ஏதாவது அதுக்கு ஈக்குவலாக பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஏதாவது வீடியோ இருந்தால் வீடியோவில் சொல்லுங்கள். நிறைய பெண்களுக்கு ஆசை தான் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணுன்னு. ஒரு சில பேர் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, மார்னிங்கே எழுந்து குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறாங்க. அதை பார்க்கும் போதே ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்மளும் இந்த மாதிரி செய்யணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் சில சூழ்நிலையை கருதி செய்ய முடியல. அதுக்கு மாற்றாக வேறு ஏதாவது இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்காவது தெரிஞ்சதுன்னா வீடியோவில் சொல்லுங்கள், இல்லை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you.